எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதில் ஸ்டாட்டிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஸ்டேஷ்னரி. இதெல்லாம் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும், அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்றது வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்டேஷ்னரி எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து கூலும்ஸ் லா, இன்னொன்று வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு கூலும்ஸ் லா. மைனஸ் கியூனா ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஸோ கூலும்ஸ் லா படி இந்த ஃபோர்ஸ் F is equal to K into சார்ஜ் வந்து நம்ம Q1 எடுத்துக்கலாம், இது வந்து Q2. ஸோ Q1 Q2 by distance between them வந்து R. ஸோ R square. ஸோ ஃபோர்ஸ் வந்து directly proportional to product of the charge and inversely proportional to square of distance between them. ஸோ இங்கே Kன்றது வந்து என்ன வேல்யூனா 1/4 pi epsilon naught. இங்கே epsilon naughtன்றது வந்து permittivity of free space. இதோட வேல்யூ வந்து epsilon naught equal to 8.85 into 10 power minus 12. ஸோ இப்போ இந்த K வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F equal to 1/4 pi epsilon naught into Q2 by R square. செகண்ட் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ கூலும்ஸ் லால வந்து நம்ம ரெண்டு சார்ஜ் இருக்கிறப்போ அதோட ஃபோர்ஸ் பார்த்தோம். இதே வந்து 2 or more ஃபோர்ஸஸ், ரெண்டுத்துக்கு மேல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு சார்ஜ் மேல, அப்ப வந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர் பொசிஷன் தியரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப F is equal to, இது எல்லாமே வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸோ F vector equal to F12 plus F13 plus F14 up to total number of charges. ஸோ எவ்வளோ சார்ஜ் வந்து ஆக்ட் ஆகுதோ அவ்வளோதையும் நம்ம வந்து வெக்டர் சம்ல ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னா இதை சுற்றி வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த ஃபீல்டு இப்போ வந்து இதை சுற்றி இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வரப்போ, ஸோ இந்த சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த இப்போ வந்து இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா E is equal to F by Q, அதாவது ஃபோர்ஸ் experienced by unit positive charge. இந்த சார்ஜ் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்றது தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபோர்ஸ் வேணும்னா F is equal to Q into E. இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ்னால எவ்வளோ ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். So field due to point charge. நம்ம வந்து இப்படி Q அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம் Q0. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ நம்மளுக்கு தெரியும் கூலும்ஸ் லா படி K into Q0 by R square. ஸோ K வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F is equal to 1/4 pi epsilon naught into Q0 by R square. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் சார்ஜ். இங்கே வந்து நம்ம இந்த டெஸ்ட் சார்ஜ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ F by Q0. இப்போ Fன்றது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ இதை இப்போ டிவைட் பண்ணோம்னா 1/Q0 into இந்த டோட்டல் F டேர்ம் 1/4 pi epsilon naught into Q0 by R square. ஸோ நியூமரேட்டரில் இருக்க Q0 டெனாமினேட்டரில் இருக்க Q0 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா E is equal to
1 by 4 pi epsilon naught into q by r square. ஸோ இதான் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால நம்மளுக்கு கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ Q நாட்ல வந்து Qன்ற சார்ஜ்னால இவ்வளோ ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நிறைய சார்ஜ் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அது வந்து ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபீல்ட் டியூ டு செவரல் பாயிண்ட் சார்ஜ். எப்படி நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபீல்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா E1 plus E2 plus E3 up to எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் அவ்வளோத்தோட இது எல்லாமே வந்து வெக்டர் சம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல். டைபோல்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்னால நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதெல்லாம் வந்து நம்ம டைபோல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே வந்து மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ இது வந்து டைபோலோட சென்டர். பிளஸ் கியூ வந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி மைனஸ் கியூ வந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 2a. இந்த டைபோல் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் P is equal to 2aq. ஸோ இப்போ ஒரு டைபோல்னால வந்து ஒரு ஆக்சிஸ்ல எவ்வளோ ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஆக்சிஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே மைனஸ் கியூன்னு இருக்கு. இது வந்து ஒரு டைபோல். ஸோ டைபோலோட சென்டர் இது A, அதே மாதிரி இதுவும் வந்து A. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a. இப்போ இதே ஆக்சிஸ்ல நம்ம Pன்னு ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைபோலோட சென்டர்ல இருந்து P வந்து Rன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா E is equal to 1 by 4 pi epsilon naught into Q into 1 by R minus A the whole square minus 1 by R plus A the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா E is equal to 1 by 4 pi epsilon naught into 2pr by r square minus a square the whole square னு வரும். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது ஆரை கன்சிடர் பண்றப்போ ஏயோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஏன்ற டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் டைபோல்னு சொல்லுவோம். எந்த கண்டிஷன்லனா ஏ வந்து ஆரோட ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்னா 1 by 4 pi epsilon naught. இப்போ இப்போ நம்ம ஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா r square the whole square ஆகும், அதாவது r power 4. ஸோ நியூமரேட்டரில் வந்து r இருக்கு, இதை கேன்சல் பண்ணோம்னா இது வந்து r power 3 ஆயிரும். ஸோ இன்டூ 2pr by r cube. இதான் வந்து ஷார்ட் டைபோலோட நெக்ஸ்ட் வந்து field due to dipole on equatorial plane, அதாவது bisector. இப்போ இந்த சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து ஒரு பைசெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா பிளேன்ல வந்து Pன்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா -1 by 4 pi epsilon naught into P vector by
r square plus a square whole power 3/2. இப்போ இது வந்து a, இது வந்து r, இப்போ இதே மாதிரி ஷார்ட் டைபோலுக்கு அதாவது a வந்து r ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ r ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2னா இது கேன்சல் ஆயிரும். ஸோ E is equal to -1/4 epsilon naught into p vector by r cube. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 மெட்டல் பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு மெட்டல் பிளேட்டுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பிளேட்ஸையுமே வந்து டீன்ற டிஸ்டன்ஸ்னால செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து கான்ஸ்டன்டான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம், அதாவது E. ஸோ E வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பை பர்மிட்டிவிட்டி. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்றது வந்து Q by A. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E is equal to Q by A into epsilon naught. இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா V is equal to நம்ம சப்ளை பண்ணியிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ E இன்டூ D. ஸோ E தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Q by A இன்டூ epsilon naught இன்டூ D. ஸோ கெப்பாசிட்டன்ஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது C is equal to Q by V. ஸோ இங்கே V தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Q by Q D by A epsilon naught. So Q cancel ஆயிடுச்சுன்னா C is equal to epsilon naught A by D. இதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ SI யூனிட் வந்து கூலும் per volt, அதாவது farad. F. C1 ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, சீரீஸ்ல C2 இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் பிளேட், இது வந்து நெகட்டிவ் பிளேட். அதே மாதிரி இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து ப்ளஸ் Q மைனஸ் Q ப்ளஸ் Q மைனஸ் Q. இது ரெண்டுத்துக்கும் இருக்க பொட்டன்ஷியல் வந்து V. ஸோ இதில் இருக்க டோட்டல் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா C1க்கு அக்ராஸா V1 ஒரு வோல்டேஜ் இருக்கும், அதே மாதிரி C2க்கு அக்ராஸா V2 ஒரு வோல்டேஜ் இருக்கும். So the total voltage is the sum of voltages. V is equal to V1 plus V2. So C is equal to Q by V. இதிலிருந்து V is equal to Q by C. So Q by C is equal to Q by C1. V1 is C1 plus Q by C2. இது எல்லாத்துலயுமே வந்து Q காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். So 1 by C is equal to 1 by C1 plus 1 by C2. இப்போ இது ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா C is equal to C1 C2 by C1 plus C2. ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸில் இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. இதே மாதிரி n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா 1 by C is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 up to எவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ் இன் parallel. இப்போ C1 C2 இதே மாதிரி இது வந்து பாசிட்டிவ் பிளேட், இது வந்து நெகட்டிவ் பிளேட். இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து Q1, இது வந்து ப்ளஸ் Q1, இது வந்து மைனஸ் Q1. அதே மாதிரி இது ப்ளஸ் Q2, இது மைனஸ் Q2.
ஸோ பேரலில் வோல்டேஜ் வந்து காமனாக இருக்கும், சார்ஜ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Q is equal to Q1 plus Q2. ஸோ இந்த ரிலேஷன்ல இருந்து Q வேணும்னா C into V. ஸோ CV is equal to C1V plus C2V. இது எல்லாத்துலேயுமே வந்து V காமனாக இருக்குது. ஸோ C is equal to C1 plus C2. ஸோ பேரலில் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா C is equal to C1 plus C2 plus C3 plus up to n number of capacitors. கெப்பாசிட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ அது எப்பயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் வந்து அதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இது எவ்வளோ இருக்கும்னா U is equal to half QV. இந்த Vன்றது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between பிளேட்ஸ். இதே மாதிரி Qன்றது வந்து சார்ஜ். ஸோ C is equal to Q by V. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சாரி இப்போ இதுல இருந்து Q is equal to CV. ஸோ U is equal to half CV into V. அப்போ U equal to half CV square. இவ்வளோ எனர்ஜி தான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறப்ப ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லைன்னா இதுல இருந்து நம்ம Vக்கு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ V is equal to Q by C. இப்போ U is equal to 1 by Q into Q by C. ஸோ U is equal to half Q square by C. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ லாஸ் ஆகும்னா losses or decrease in potential energy so V வந்து நம்ம பார்த்த மாதிரி total charge by equivalent capacitance. ஸோ ரெண்டு பிளேட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறப்ப அதோட டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்னா C1V1 plus C2V2 by C1 plus C2. இது வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ரெண்டுமே வந்து பேரலில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்னா del U is equal to half C1V1 square plus half C2V2 square minus 1 by 2 into C1 plus C2 the whole square. So delta U வந்து இதை simplify பண்ணோம்னா half into C1 C2 by C1 plus C2 into V1 minus V2 the whole square. So இதான் வந்து நம்மளுக்கு decrease in potential energy. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ்லையுமே வந்து இனிஷியலாக V1 V2 நம்ம அந்த வோல்டேஜ்க்கு வந்து நம்ம அதை சார்ஜ் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே வந்து இனிஷியல் சார்ஜ் வந்து Q1 Q2 இவ்வளோ சார்ஜ் வந்து ஆல்ரெடி இந்த கெப்பாசிட்டரில் வந்து இருந்ததுன்னா அப்போ டெல்டா U வந்து எவ்வளோ இருக்கும்னா C2 Q1 minus Q2 C1 the whole square by 2 C1 C2 into C1 plus C2. ஸோ இவ்வளோ தான் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும்.